1 அப்புறம் 1.3 முகடு அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு, அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கு முகடு. ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான். இப்போ 3.1 திரும்ப வந்தா பாரு. ஒரு 3.1 இன்னொரு 3.1 இருக்கா, ரெண்டு 3.1 இருக்குதா. சோ ரெண்டு முறை வந்திருக்கு. எதெல்லாம் ரிப்பீட் ஆகுது அது முகடு. அப்ப ரெண்டு முறை வந்திருக்கு 3.1. அடுத்து பாரு 3.2 வந்திருக்கா, வரல. அப்ப அது முகடு கிடையாது. 3.3 வந்திருக்கா, ரெண்டு முறை வந்திருக்கு. அப்ப இது ரெண்டுமே என்னன்னு கேட்டேன்னா முகடு. ஒண்ணுமே இல்ல, நல்லா அந்த கொடுத்துக்கிற தரவுகளை பாக்குற ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அது பேர் என்ன சொல்றோம், முகடுன்னு சொல்றோம். இப்ப இது வந்து இரட்டை முகடு, அதாவது ரெண்டு முகடு வருது. ஒண்ணு வந்து 3.1 ரிப்பீட் ஆகுது, இன்னொன்னு வந்து 3.3 ரிப்பீட் ஆகுது. அவ்வளவுதான். ரைட்டா? இப்ப அப்படியே அடுத்த கொஸ்டின் ஆன் பண்ணிடலாம். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இவன் வந்து கொஸ்டின் வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கல. அடுத்த கொஸ்டின் பார்த்தா 11 15 17 x + 1 19 x - 2 3 என்ற தரவுகளின் சராசரி கொடுத்துறான். இதனுடைய சராசரி கொடுத்துறான். எவ்வளவுன்னு கேட்டா 14 இல் x இன் மதிப்பு என்ன. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா क्वेश्चन சேம் தான், பட் ஆனா நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டா நீங்க x ன்னு கொடுத்துருக்கீங்க. x கொடுத்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ x கொடுத்து என்ன பண்ண போறோம்னா இதனுடைய சராசரி 14 கொடுத்துறோம். சராசரினா ஒண்ணு இல்ல, எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால வகுக்கணும். சரி, நம்ம நார்மலா சொன்னா x பார் = summation x by n ன்னு சொல்லுவோம். ஒண்ணு இல்ல, எல்லா தரவுகளையும் போடுறோம். போடலாமா? அப்படியே பிளஸ் போடுறோம். 11 + 15 + 17 + x + 1 + 19 + x - 2 + 3. என்ன பண்ணிருக்கோம், எல்லா தரவுகளையும் போடுறோம். எத்தனை தரவுகளை எண்றோம்? 11 1 2 3 4 5 6 7. அப்போ 7 ஆல வகுக்கணும். இதோட மதிப்பு என்ன அவனே क्वेश्चनலே கொடுத்துருக்கான், 14 கொடுத்துருக்கான். ரைட்டா? இதோட சராசரி 14 கொடுத்துறான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கூட்ட போறோம். 11 ஒரு 15 கூட்டினா 11 15 கூட்டினா 26. 26 ஒரு 17 கூட்டினா 26 36 40 43. 43 ஒண்ணு கூட்டினா 44. 44 ஒரு 19 கூட்டினா 54 64 63. 63 கூட ஒரு 3 கூட்டினா 66. 66 இருந்து 2 கழிச்சு 64. அப்ப நம்பர் என்ன வருதுன்னா 64. x மட்டும் கூட்டிக்கோ 2x. அப்ப 2x + 64 டிவைடட் பை 7 = 16. இப்போ இந்த 16 என்ன பண்றோம், குறுக்கு பெருக்கல் பண்றோம். இது 1 ஆல் பெருக்கல், இது 7 ஆல் பெருக்கல். 2x + 64 = 7 நாள் 28 8 7 1 7 8 9 98. சோ இப்போ இந்த 2x மட்டும் வச்சுக்கிறேன். 98 இந்த + 24 அந்த பக்கம் போனா -64. 98 ல இருந்து 64 கழிக்கிறேன். ரைட்டா? 98 ல இருந்து 8 ல 4 போனா 4, 9 ல 6 போனா 3. அப்ப 2x = எவ்வளவு, 34. அப்ப x வேணும்னா டிவைடட் பை வந்துரும். 1 2 2 மீதி 1 7. அப்ப x எவ்வளவுனா 17. சோ x ஓட மதிப்பு 17. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த x ங்கிறது என்ன பண்றோம், 17. அப்ப 17 + 1 18. இங்க வந்து என்ன வரும், 17 - 2. ரைட்டா? 15 வரும். சோ அப்ப நீ என்ன பண்ணலாம்னா क्वेश्चन வந்து இந்த மாதிரி போடலாம். இன்னொரு விஷயம் ரிவர்ஸ் போடலாம். ரிவர்ஸ் எப்படி கேட்டா எக்ஸாம்ல ஆப்ஷன் கொடுக்குறானே ஒவ்வொரு நம்பர், அந்த நம்பர் வச்சு நேரா இதுல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் வகுத்தா என்ன வரணும், 14 வரணும். அப்படி செக் பண்ணி பார்க்கணும். அப்படி கூட்டியும் பார்க்கலாம், இல்ல இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு பார்க்கலாம்.